வஞ்சகத்தின் புகழிடம் சகுனியை பத்தி தான் பார்க்க போறோம். அவரு கௌரவர்களை கொல்லணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அதை எப்படி சாத்தியமாக்குனாரு, அதுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் துணை புரிஞ்சதுன்றத பார்க்கலாம். சகுனியோட தங்கை காந்தாரிய கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு பொண்ணு கேட்டு வந்தாரு பீஷ்மர். இதை தாங்க முடியாத சகுனி பீஷ்மர் கிட்ட என் தங்கைய ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு வாக்குவாதம் பண்ணாரு. இதனால கோபமடைஞ்ச பீஷ்மர் அந்த நாட்டு மேல போர் புரிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தையே கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள சிறையில் அடைச்சு அவங்களுக்கு ஒருவேளை தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. சிறை பிடிச்சிட்டு வந்த காந்தாரியையும் கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதுக்கு நடுவுல சிறைவாசத்துல இருந்த சகுனியோட அப்பா சகுனி கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அதாவது எப்படியாவது இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியில போய் கௌரவர்களை கொல்லணும் அப்படின்றதுதான் சத்தியம். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச ஒருவேளை சாப்பாடையும் அவங்க அப்பாவும் தம்பிங்களும் சாப்பிடாம எல்லாத்தையும் சகுனிக்கே கொடுத்தாங்க. அப்பதான் சகுனியாச்சும் உயிரோட இருந்து கௌரவர்களை கொல்ல முடியும்னு அவர் நினைச்சாரு. இதன் காரணமா அவங்க அப்பாவும் அவங்க தம்பிகளும் மரணிக்க நேர்ந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரி சிறைக்கு சென்று சகுனியை பார்த்தாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட சகுனி உடனே காந்தாரி கிட்ட தன்னை சிறையில இருந்து வெளியில எடுக்கும்படியும் தங்கையான காந்தாரி கூடவே இருக்கணும்னு கேட்டாரு. இதனால காந்தாரியும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்து அஸ்தினாபூருக்கு வந்தாரு. மறைமுகமா அஸ்தினாபூருக்கு பல பிரச்சனைகளை தந்தாரு. இதுக்கப்புறமா தான் துரியோதனன் பிறந்தான். துரியோதனனை வச்சுதான் கௌரவர்களை அழிக்கணும்னு திட்டம் போட்ட சகுனி துரியோதனனை தான் சொல்றபடியெல்லாம் கேட்கிற ஒரு பொம்மை மாதிரி வளர்த்தாரு. துரியோதனனும் வளர்ந்து பெரியவனானான். இதுக்கு நடுவுல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யார் வில்வித்தையில சிறந்தவர் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல அர்ஜுனனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியல. என்னால முடியும் அப்படின்னு கர்ணன் அங்க வந்தாரு. கர்ணன் விட்ட முதல் அம்புலியே அவருடைய திறமைய எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதுல குறுக்கிட்ட கிருப்பாச்சாரியார் நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டாரு. தான் ஒரு தேரோட்டியின் மகன் சொன்ன கர்ணன் கிட்ட ராஜாக்கள் மட்டும் பங்கு பெற இந்த போட்டியில தேரோட்டி மகனான நீ பங்கு பெற முடியாது அப்படின்னு வெளியில போக சொன்னாரு. இவன் நமக்கு எப்பவாவது உதவுவான்னு யோசிச்ச சகுனி உடனே துரியோதனன் கிட்ட போயிட்டு இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருந்து கர்ணனை காப்பாத்தும்படி துரியோதனன் கிட்ட சொன்னான். உடனே துரியோதனனும் தான் கிட்ட இருக்கிற அங்கா அப்படின்ற நாட்டுக்கு கர்ணனை அரசனாக்குனான். தன்னை இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தி ஒரு நாட்டுக்கே அரசனாக்குன துரியோதனனை கர்ணன் தம் மனசார உயிர் நண்பனா ஏத்துக்கிட்டான். அவருக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும் கூட நிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் ஏத்துக்கிட்டாரு. ஒரு நாள் பாண்டவர்கள் கௌரவர்களை பாக்குறதுக்காக ஹஸ்தினாபூர் வந்திருந்தாங்க. அந்த அரண்மனையில பாண்டவர்களுக்கான விருந்து உபச்சாரம் நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடந்து முடிஞ்ச கையோட இறுதியா ஒரு நிகழ்வா நம்ம ஏன் தாயம் விளையாடக்கூடாதுன்னு சகுனி கூப்பிட்டாரு. அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு யுதிஷ்டன் சரி வாங்க விளையாடலாம் அப்படின்னு அவர் கூட போய் விளையாட ஆரம்பிச்சாரு. சகுனியோட தந்திரத்தினால இறுதியா யுதிஷ்டன் தான் மனைவி திரௌபதியை கூட இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தன்னை எப்படி ஒரு பணைய பொருளா வச்சு தன் கணவர் விளையாட முடியும்னு சொல்லிட்டு நீதி கேட்டு திரௌபதி அழுதாங்க. ஆனா அங்க இருந்த யாராலையுமே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அவங்க ஒரு சாபம் தந்தாங்க. ஒரு பெண்ணை அவமானப்படுத்தின இந்த சபை கண்டிப்பா அழிஞ்சு போகும் அப்படின்னு அவங்க ஒரு சாபம் கொடுத்தாங்க. இது எல்லாம் சேர்ந்து குருச்சேத்திர போருக்கு ஒரு வழிவகையா அமைஞ்சது. குருச்சேத்திர போர்ல சகுனி சகாதேவனால கொல்லப்பட்டான். ஒருவேளை துரியோதனன் சகுனியோட பேச்சை கேட்காம இருந்திருந்தா குருச்சேத்திர போர் வந்தே இருந்திருக்காதோ என்னமோ.